நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி டிவியை காண வந்துள்ள அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓம் சிவ சிவ ஓம். எனக்கு பலத்த ஆதரவு கொடுத்துட்டு வர்ற அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் உங்களை எல்லாம் மகிழ்வித்து மகிழணும்னு ஆசைப்படுறதுனால திருச்சியில் மார்ச் மாதம் 2வது வாரம் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம், நிகழ்ச்சிக்கு பிளான் பண்ணியிருக்கோம். இது ஒரு நல்ல ஒரு ஹோட்டலில் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அது செகண்ட் சாட்டர்டே சண்டே தான் நம்ம பிளான் பண்ணுறோம். விருப்பமாக இருக்கிறவங்க முன்பதிவு செஞ்சுக்கோங்க. அப்போ அதோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எல்லா தகவல்களும் கொடுத்துருவாங்க. இது இல்லாமல் திருச்சி சென்னையில் பஞ்சாங்கம் கொடுத்துட்டே வந்துட்டுருக்கோம். விருப்பமாக இருக்கிறவங்க அதை வாங்கிக்கலாம். இது இல்லை நான் போஸ்டலில் தான் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறவங்க போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்குற பட்சத்தில் நம்ம போஸ்டலில் அனுப்பி விட்டுருவோம். அது கொஞ்சம் டைம் ஆகுது, பட் இருந்தாலும் உங்கள் வீடு தேடி வந்துடும் நண்பர்களே. இப்போ நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வரக்கூடிய காலங்களில் இந்த மாணவியர்களுக்கு உள்ள எக்ஸாம்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள், அதே மாதிரி படிப்புக்கு வரக்கூடிய விஷயங்களில் ரொம்ப நாள் லாக்டவுன் ஆகிட்டு வெளியே வந்திருக்கோம். அதே மாதிரி இந்த படிப்பில் கான்சன்ட்ரேஷன் லெவல் இல்லாத குழந்தைங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப உதவியாக இருக்கும். அதே மாதிரி பெரியவங்க சொல்கிறது எல்லாத்துக்குமே எடக்கு மடக்காக சில குழந்தைங்க பேசணும். குழந்தைங்கன்னு பேசுகிறது இந்த 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த காலேஜ் படிக்கிற குழந்தைங்கள தான் நான் பேசுகிறேன். அதுங்களும் குழந்தைங்க தானே. அதுங்களாம் அந்த விடலை பருவத்தில் இருக்கும், அந்த டீனேஜ் வரைக்கும் அப்படி இப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் பேக்கை தூக்கிட்டு வேலைக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் காசு சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு. அதே மாதிரி தானே நம்மளும் இருந்திருக்கோம். ஸோ அதனால் அந்த குழந்தைங்களை போய் அதை துச்சமாக நினைக்கிறதோ, அந்த குழந்தைங்கள நம்மளோட பிள்ளைங்களை போய் நம்மளே சத்தம் போடுறதோ, திட்டுறதோ, சாபம் போடுறதோ, அது ஒரு பெரிய அபத்தம். நம்ம கண்ணையே நம்மளே கத்தி வச்சு குத்திக்கிறதுக்கு சமம். ஸோ அதனால் அந்த குழந்தைங்களை நம்ம நன்னறிப்படுத்துறது தான் ஒரு தகப்பன் தாய்க்கு கடமையை ஒழிஞ்சு அந்த இடத்துல போய் அவள்கிட்ட போய் சண்டை போடுறதோ, இதுக்காக போய் அடுத்தவங்கள்ட்ட குறை கூறி அந்த விஷயங்களை அந்த குழந்தைய போய் துன்பப்படுத்துகிறதோ அது அவ்வளோ சிறப்பு கிடையாதுங்கிறது அடியேனோட தாழ்மையான ஆணித்தனமான கருத்து. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை, பௌர்ணமி, தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி இந்த காலங்களில் ஃபஸ்ட்டு குலதெய்வத்தை போய் பார்த்துக்கோங்க. அதே போல் ஜனனகால ஜாதகத்தை போய் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு குழந்தை நல்லா இருக்கும், தங்க மாட்டம் இருக்கும், அதுக்கப்புறம் தகர மாட்டம் தெரியும். அதுக்கு காரணம் வேறு யாரும் கிடையாது, நவகிரக அரசர்கள். அந்த காலங்களில் வரும்பொழுது கெட்டவனும் நல்லவனாக தெரிவான் நல்ல காலத்தில், நல்லவனும் கெட்டவனாக போயிடுவான் அவனோட கெட்ட காலத்தில். ஸோ அப்படி இருக்கும்பொழுது நல்லது கெட்டது இது ஜோசியர், வாஸ்து கன்சல்டன்சி இவங்கெல்லாம் மட்டும் விதிவிலக்குன்னு நினைக்கிறீங்களா? எல்லாருக்கும் நல்ல காலம் உண்டு, எல்லாருக்கும் கெட்ட காலம் உண்டு. யாரும் அதுலேருந்து தப்பிக்கவே முடியாது, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. சரிங்களா? கமல்ஹாசன் சார் சொல்கிற மாதிரி. ஸோ அதனால் யாரும் அதில் மாட்டலாம், தப்பிக்கவே முடியாது. ஸோ எதுக்கு அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி காலங்களில் அவங்களுக்கு தேவை ஒரு பேம்பரிங். ஒரு தோளோட தோளாக நிற்க வேண்டிய நம்ம தான் அவங்க கூட நிற்கணும். அப்போ இதுக்கு என்ன செய்யுங்க, ஜோதிட ரீதியாக வரும்பொழுது எங்ககிட்ட வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வழிபாடுகள் சொல்லி கொடுத்துருவோம். அந்த வழிபாடுகள் சொல்லி கொடுக்கும் பொழுது அந்த வழிபாடுகளை நீங்கள் செஞ்சுட்டு வழிபாடுகள் மூலமாக பரிகாரங்கள் செய்யும் பொழுது அந்த குழந்தைங்களுக்கு மாற்றங்கள் இருக்கும். அதோடு சேர்த்து அந்த ஜனனகால ஜாதகத்துக்குன்னே சில தாந்திரிக பிரயோகங்கள் உண்டு, அதையும் நம்ம கற்றுக் கொடுத்துருவோம். அதை பண்ணும்போது அந்த குழந்தைகள், நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லுங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் குடும்பத்தில் உள்ள ஒருத்தங்க அவங்களுடைய தங்கச்சி வீட்டில் சிங்கப்பூரில் இருந்தாங்க. அதை நான் பதிகிறது உண்மை. சிங்கப்பூரில் இருந்தாங்க. அவங்க வரும்போது அந்த பையன் பார்த்திங்கன்னா முட்டை மார்க் எல்லாத்துலேயுமே. அந்த பையன் ஒரு பேட் கேரக்டரில் இருந்தான். அது அந்த கால சூழ்நிலையை அப்படிங்கும்போது தப்பான தொடர்புகளில் இருந்துட்டு இந்த சின்ன வயசுலேயே அப்படி இருந்தான். அப்போது அந்த முக்கியமான அரசியல் கட்சி தலைவர் கால் பண்ணி, என்ன தம்பி இப்படி சொல்கிறீங்க, அவன் இப்படி தம்பி 100 மார்க் வாங்குவான் அப்படின்னாங்க. அவங்களாம் ரொம்ப வருஷமாக எங்களுக்கு பரம்பரையாக தெரியும். அப்புறம் வரும்போது, இல்லைண்ணே கண்டிப்பாக வந்துடுவார், நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம். நம்ப மாட்டேங்க. அப்படி விருப்பமாக நான் சொல்கிறது பொய்ன்னு நினைக்கிறவங்க நேராக கூட கேளுங்க. வாட்ஸ்அப்பில் அந்த மார்க்கை கூட காட்டுறேன். ஃபஸ்ட்டு என்ன மார்க் வாங்கினாங்கன்னு காட்டுறேன், அதுக்கப்புறம் காட்டுறேன். எதுக்கு இது ப்ரமோஷனுக்காக சொல்லலைங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, இது மாதிரி நிறைய குழந்தைங்க உண்டு. ஏன்னா இந்த குழந்தைங்க தாங்க நம்மளோட வாரிசு. ஏன் குழந்தைங்க மேலே எனக்கு ஒரு தனி பாசம் எப்பயுமே இருக்கும்னா, நம்ம என்னத்தை கொண்டு போய் விட்டுட்டு போகிறோம், ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு பிடி மண்ணு கூட கொண்டு போக மாட்டோம். ஆனால் நம்ம கொடுத்துருக்கிறது இறைவனருளால் நம்ம வாரிசை தான் விட்டுட்டு போகிறோம் இல்லைங்களா? ஸோ அப்போ அவங்கள நம்ம என்கரேஜ் பண்ணி அவங்கள அப்படியே அவங்க கஷ்டப்படுறாங்கங்கும் போது அவங்கள அணைச்சி கொண்டு போய் பண்ணுறது தான் அந்த பெருமைங்க. அப்போ அந்த மாதிரி இந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்ல குருவாக, ஒரு தோழனாக, தோளோட தோளாக இருந்து தோழியாக, தாய்மார்கள் பார்க்குறவங்களா இருந்தால் தோழியாக அவங்கள அணைச்சி போகும்போது தான் அந்த குழந்தைங்க நல்லா வரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த ஜாதகத்தையும் பார்த்துட்டு இந்த தாந்திரிக விஷயமும் பண்ணும்போது 100% பலன் உண்டு. இப்போ இதுக்கு காப்பாற்ற போகிற தெய்வம் யாருன்னா சரஸ்வதி தேவி. இதில் பேசிக்கான மந்திரம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓம் சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பௌத்துமே சதா. இந்த மந்திரத்தையும் சொல்லலாம். அது இல்லாமல் நான் இப்போ ஒரு மந்திரமும் சொல்லித்தரேன் நண்பர்களே. இப்போ இந்த மந்திரம் என்ன அப்படின்னா, ஓம் ஐம் ஹ்ரீம் ஐம் சரஸ்வதியை நமக. ஓம் ஐம் ஹ்ரீம் ஐம் சரஸ்வதியை நமக. இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம்.
இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது விநாயகர் வழிபாடு செஞ்சுக்கணும். விநாயகர் வழிபாடு செய்யும்பொழுது இன்னொரு மந்திரம் சொல்லித்தரேன். ஓம் க்ளாம் க்ளீம் கம்பதையே வர வரத மமதன தானிய ஸ்மிருதிம் தேஹி தேஹி ஸ்வாஹா. ஓம் க்ளாம் க்ளீம் கம்பதையே வர வரத மமதன தானிய ஸ்மிருதிம் தேஹி தேஹி ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். தன தானியத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய தன ஆகர்ஷண கணபதியோட மூல மந்திரம். இந்த மந்திரத்தையும் நீங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் குலதெய்வத்தை, எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டாலும் குலதெய்வ வழிபாடு செய்யாமல் செய்தால் எந்த பூஜையும் பூர்த்தி ஆகாது. ஸோ உங்கள் குலதெய்வத்தை கூப்பிட்றதுக்கு எங்கள் மலையாள முறைப்படி பார்த்திங்கன்னா ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிஹா பராக் அப்படின்னு கூப்பிடணும். உங்களுக்கு பேச்சியம்மன் தான் குலதெய்வமாக இருந்தால் பேச்சியம்மாய சரிஹா பராக்குன்னு சொல்லணும். மாடசாமி தான் உங்களுக்கு குலதெய்வமாக இருந்தால் மாடசாமி தேவாய சரிஹா பராக்குன்னு சொல்லிவிட்டு அப்போ அந்த குலதெய்வம் வரும்ன்றது ஒரு நம்பிக்கை. இதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டிய மந்திரம் இந்த மந்திரத்தை இதை ஒரு 108 தடவை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றதும். இந்த குழந்தையே சில குழந்தைகளுக்கு வந்து எதாவது பண்ணால் எதை தின்னாடா பித்தம் தெளியும்னு சொல்லி அந்த குழந்தைகளும் மனவருத்தத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் இருக்குது. அப்போ அந்த குழந்தைகள் செய்யக்கூடிய பூஜைகள் செய்யக்கூடிய குழந்தைகளாக இருந்தால் அவங்களே செய்யும் பொழுது 100% பலன் கிடைக்கும். இல்லை அவங்க வந்து கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருக்காங்க, நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி குழந்தையாக இருந்ததுன்னா நீங்கள் அவங்களுக்காக செய்யலாம். ஆனால் இதில் என்னென்னா வருத்தமான விஷயம் என்னென்னா தர்மசாஸ்திரத்தில் நம்ம தாந்திரிக சாஸ்திரத்தில் சொல்கிறபடி அடுத்தவங்களுக்காக நம்ம செய்யக்கூடிய எந்த பிரயோகமும் 50% தான் வேலை செய்யும். பட் சம்திங் இஸ் பெட்டர் தான் நத்திங். ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று பெட்டர். அதனால் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்காக செய்யும் பொழுது ஒரு மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். படிப்படியாக அந்த குழந்தைகளோட வளர்ச்சி தெரிய ஆரம்பிக்கும். இதுக்காக போயிட்டு லட்சக்கணக்கில் போய் பரிகாரங்களை சொல்லி மாட்டிக்காதீங்க. அந்த வழிபாடுகளை தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி சில பேர் சொல்லிடுவாங்க, கல்வி வரலையா உடனே நார்த் ஈஸ்ட் கார்னராக உடைங்க, உடனே இந்த டாய்லெட்டை கக்கூஸை உடச்சி விட்ருங்க. என்னடா அப்படி டேரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. தமிழில் அது பேர் அதுதான். அப்போ பாத்ரூம் ரெஸ்ட் ரூமை உடச்சிருங்க. ஏன்னா சில பேருக்கு இப்படி பேசினா வருத்தப்பட்டு என்னங்க இப்படி டேரெக்டாக சொல்கிறீங்கன்னெலாம் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்காக ரெஸ்ட் ரூம்னு சொல்லிக்கலாம். அந்த ரெஸ்ட் ரூமும் உடைங்க, உடச்சிட்டா சரியாக போயிடும். அப்படிங்க உடச்சா சரியாக போகும். அதனால் அந்த சுய ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துட்டு இதையும் நீங்கள் பண்ணிக்கும் பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் உங்கள் குழந்தை வாழ்க்கையில் நடக்குங்கிறதுல எல்லளவு மாறுபட்ட கருத்தே கிடையாது நண்பர்களே. இது இல்லாமல் நல்லபடியாக அந்த குழந்தை நல்லபடியாக வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா உங்கள் குலதெய்வத்துக்கு நன்றி சொல்லிடுங்க. இந்த பிரயோகம் பண்ணும் பொழுது குரு காணிக்கையாக ஒரு ரூபாயோ 100 ரூபாயோ 10 ரூபாயோ எவ்வளோ முடியுமோ அதை வந்து ஒரு மஞ்சள் கலர் துணியில் எடுத்து வச்சுக்கிறதும் வச்சுட்டு இந்த காரியங்கள் ஜெயிச்சதுக்கு பின்னாடி அதை கொண்டு போய் ஒரு பழமையான சிவாலயத்திலேயோ இல்லை பழமையான காளி கோயில்லையோ கொண்டு போய் செலுத்துறதும் இது வந்து அடியேனுக்கு நீங்கள் செலுத்துகிற குரு காணிக்கையாக ஏற்றுக்குவேன். ஏன்னா குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. இது ஏதோ ஒரு ரூபத்தில் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கணுங்கிறது விதி. அப்படிங்கும்போது இது ஒரு குருஸ்தானத்தில் இருந்து பண்ணும்போது சித்தியாகுங்கிறதும் உண்மை. இது நீங்கள் பண்ணும்பொழுது நல்ல சீக்கிரமாக சித்தியாகும் நண்பர்களே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான பிரயோகத்துடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவ சிவ ஓம்.